ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சர்வதரிசனம் டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது சர்வதரிசனம் டோக்கன் தரக்கூடிய டைமிங், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுற டைமிங் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி சர்வதரிசனம் டோக்கன் எங்கே வாங்கினேன், அதுக்கப்புறம் கீழ்த்திருப்பதியில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாக்கர் எப்படி புக் பண்ணுறது, ரூம் எப்படி புக் பண்ணுறது, அன்னப்பிரசாதம் ரிவ்யூ, அந்த ரூம் எப்படி இருந்தது, சாமி தரிசனம் எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் இந்த டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் 30 நாள் கழித்து தான் அந்த டோக்கன் வாங்கி நம்ம சாமி பார்க்க முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். 12 வயசுக்கு அப்புறம் தான் ஆதார் கார்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கொடுத்து நேரில் மட்டும்தான் இந்த டோக்கன் வாங்க முடியும். காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கான டிக்கெட் காலி ஆனதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளில் ஒவ்வொரு நாளைக்கும் 25,000 டோக்கன் தராங்க. மற்ற நாளில் 15,000, ஒவ்வொரு நாளும் 15,000 டோக்கன் தராங்க. அன்னைக்கான டோக்கன் காலியான உடனே அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. போன வாரம் கூட எங்களோட சொந்தக்காரங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் நைட்டு 11 மணிக்கு போய் கூட அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது. அதனால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டைம் வேணாலும் டிக்கெட் இருக்கும். இப்போ எக்ஸாம் டைமுங்கிறதால கண்டிப்பாக கூட்டம் கம்மியாக தான் இருக்கான். அதனால் நீங்கள் போனீங்கன்னா எப்போ போனாலும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிதுன்னா ஈஸியாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சிலர் நாங்கள் கை குழந்தை வச்சுருக்கோம், நாங்கள் என்ன டோக்கன் வாங்கணும், எப்படி சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு குழந்தை தரிசனம் இருக்குங்க. இதில் 1 வயசுக்குட்பட்ட குழந்தைங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு ஏஜ் ப்ரூஃப்காக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இல்லைனா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு மெயினாக வேணுங்க. ஒரிஜினல் தான் கேட்பாங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் 11 மணிலேருந்து 6 மணி வரலையும் தான், ஈவினிங் 6 மணி வரலையும் தான் அந்த தரிசனம் இருக்குது. அதுக்கப்புறம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக காலைல 11 மணிக்கு போயிட்டீங்கன்னா நேராக சுபதம் என்ட்ரி, சுபதம் வழியாக உங்களை விட்டுருவாங்க. அது ரொம்ப தூரத்தில் இல்லை, கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நீங்கள் அலைய தேவையில்ல, சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தரிசனத்தில் குழந்தையோட அப்பா அம்மாவை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட பிறந்த அண்ணன், அக்காவை அலோவ் பண்ணுவாங்க. அந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் 12 வயசுக்குள்ளார இருக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. தாத்தா, பாட்டி, சொந்தக்காரங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் போகணும், உங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டேஸில் அந்த தரிசனம் கேன்சல் பண்ணிடுறாங்க. நார்மல் டேஸில் மட்டும்தான் அந்த தரிசனம். இந்த தரிசனம் எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே திருப்பதி போகக்கூடிய ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.